நண்பர்களுக்கு வணக்கம். என்ரிச் பண்ண யுரேனியத்தை யாரிடமும் கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாரு அப்பாஸ் ஆராக்சி. இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் பேச போகிறோம். நான் கசாலி டீகோட்ஸ். அதாவது நம்ம முக்கியமான செய்தி என்னென்னா, ஆளாளுக்கு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, இந்த மாதிரி என்ரிச் யுரேனியம், அந்த என்ரிச்டு யுரேனியத்தை வந்து அமெரிக்கா தாங்கிட்ட ஒப்படைக்க சொல்லி கேட்குறாங்க. அப்போது புட்டின் இடையில் என்ன சொன்னார், எங்ககிட்ட கொடுங்க, ஈரான்கிட்ட தானே வேணாம்னு சொல்கிறீங்க, எங்கள் கையில் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இல்லை அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு அதை வந்து ட்ரம்ப் வந்து மறுத்துட்டார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சைனா நேற்று வந்து என்ன சொன்னாங்க, சரி ஈரானில் வேண்டான்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ எங்கள் கையில் கொடுங்க, அப்போ நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் அமெரிக்கா வந்து நேற்று என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி ஈரான் எங்ககிட்ட அந்த 440 கிலோ 450 கிலோ என்ரிச் யுரேனியத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னார். சொன்ன உடனே அங்கே பார்லிமெண்ட்லேயே வந்து இவரை பற்றி என்ன சொன்னாங்க, இல்லை இந்த மாதிரி இவர் வந்து 1 மணி நேரத்துக்கு 7 பொய் சொல்கிறாரு, அளவுக்கு அதிகமாக பொய் சொல்கிறாரு, அவர் வாயை திறந்தாலே பொய் தான், அதாவது ஒரு 100 பொய் சொன்னால் ஒரு 4-5 உண்மைகள் இருக்கலாமே ஒழிய மற்றபடி பொய்யா சொல்லி தர்றாரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ஒரு ட்ரோல் பண்ணுற மாதிரி கிண்டலுக்கு அதிகமாக வந்து அங்கே ஈரான் பார்லிமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இங்கே என்ரிச் பண்ண யுரேனியம் 440 கிலோ 450 கிலோ அந்த யுரேனியத்தை யாரிடமும் ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டோம் அப்படின்னு அப்பாஸ் ஆராக்சி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு வந்து, இப்போ பிரேக்கிங் நியூஸாக வந்தது எப்படின்னா, ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராக்சி, ஈரான்ஸ் என்ரிச்ட் யுரேனியம் வில் நாட் பி டிரான்ஸ்ஃபர்டு எனிவேர். The option of sending our reserves abroad is and will remain unacceptable. எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, எந்த நாட்டுக்கு எங்கே அனுப்புன்னு சொன்னாலுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுபோக திஸ் இஸ் ஏ சாவரின் ரெட் லைன், இது வந்து எங்களுடைய இறையாண்மையோட சிவப்பு லைன் சொல்லுவாங்க இல்லையா, சிவப்பு கோடு, எங்களுக்கு எங்களோட இறையாண்மை, நீங்கள் வந்து இதை வந்து அங்கே அமெரிக்காவில் கொடுங்க, இல்லை ரஷ்யாவில் கொடுங்க, சீனாவில் கொடுங்க அப்படின்னு எங்களை வச்சு நீங்கள் வந்து விளையாட்டு காமிக்கிற இடத்துல இல்லை, நாங்கள் வந்து இறையாண்மை உள்ள ஒரு நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து contrary to what has been circulated on social media and in political discourse in Washington, Iran has not agreed at any stage of the current talks in Pakistan or through indirect channel to hand over its nuclear material. அவர் அப்பாஸ் ஆராக்சி சும்மா சாதாரண சொல்லலை, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, இன்னும் 2 நாளில் பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவோட ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் அப்புறம் ஈரானோட ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் பாகிஸ்தானோட மத்தியஸ்தம் அந்த முன்னிலையில் 2 பேரும் நேரடியாக பார்த்துக்காம மாறி மாறி போய் பேசுகிற மாதிரி அவங்களுடைய மத்தியஸ்தத்தில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அந்த நடக்கிறதுல ரொம்ப முக்கியமாக ஏற்கனவே சொன்னது தான், இவங்க வந்து 440 கிலோ யுரேனியத்தை என்ரிச் யுரேனியத்தை அமெரிக்கா கையில் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹர்மோஸ் ஜலசந்தியை லைஃப் லாங்காக டோட்டலாகவே நாங்கள் வந்து திறந்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற பொய், எதுக்கெடுத்தாலும் பொய் அள்ளி இறச்சி விட்டாரா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த என்ரிச் யுரேனியத்தை பற்றி நீங்கள் பேசவே முடியாது, நாங்கள் யார்கிட்ட எதுவும் சொல்லலை, பாகிஸ்தான்கிட்டையும் சொல்லலை, அதுக்கப்புறம் எங்கள் நாடு சாவரின் கண்ட்ரி, இறையாண்மை உள்ள நாடு, நாங்கள் வந்து யாருக்காகவும் பயந்துக்கிட்டு யார்கிட்டையும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நாங்கள் சொன்னதான், நாங்கள் வந்து இதை வச்சு ஆயுதம் பண்ணலை, நாங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அது போக இங்கே நம்ம ஸ்பானிஷ் எம்பி ஐரின் மோன்டெரோ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன ரொம்ப வார்ன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ நம்ம இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா இப்போ இஸ்ரேல் வந்து காசாவுக்கு என்ன பண்ணாங்களோ அதை வந்து உலக நாடுகளுக்கு பூரா பண்ணுவாங்க, அவங்க அப்பேற்பட்ட நாடு அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் வி டூ நாட் ஸ்டாப் இஸ்ரேல் இன் டைம் it will do the whole world what it has already done to the Palestinians. Spanish MP Irene Montero wants the entire world. இது வந்து சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த அரபு நாடுகளை தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடியது ஸ்பெயின். அந்த ஸ்பானிஷ் எம்பி வந்து ஏன்னா முதல்ல வந்து இந்த இதை வந்து அட்டாக்கை கண்டித்தது, அதுக்கப்புறம் இஸ்ரேலோட உறவு வேண்டான்னு துண்டித்தது, அப்புறம் ஈரான் உறவை வந்து புதுப்பித்தது எல்லாமே
ஸ்பெயின். அந்த ஸ்பெயின் எடுத்து கொடுத்த அந்த அடியை வச்சு தான் இவங்க யூகே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரான்ஸு, யூகேயும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து இப்போ ஓவராலாக என்ன பேசிட்டாங்க, அங்கே யூரோப்பியன் யூனியன், நேட்டோ எல்லாம் சேர்ந்து அமெரிக்கா ஒதுக்கி வச்சுட்டு, அமெரிக்கா ஒதுக்குனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேலை ஒதுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து டோட்டலாகவே அவங்க சொன்ன அந்த ஸ்பானிஷ் எம்பி சொன்னது ஒரு அருமையான வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி. அது உலகம் வரவேற்கும், இஸ்ரேல் வரவேற்காது. இனி பாருங்கள், இஸ்ரேலோட பிரதமர் நெத்தன்யாகு கண்ணா பின்னான்னு வந்து பேச போகிறாரு ஸ்பெயினை பற்றி. அது போக இப்போது துபாயை பற்றின செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. நான் துபாயில் இருந்திருக்கேன், துபாய் பற்றி தெரியும், அந்த வளர்ச்சி, அதோட சர்வீஸ், இதை பற்றி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் துபாய் சமீப காலத்தில் வாங்கியிருக்க அடி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த துபாய் பற்றின சில செய்திகள் வந்திருக்கு. அதில் 1 2 3 4 என்னென்னா, ஹோட்டல்ஸு இதெல்லாம் வந்து எம்டியாக இருக்குது. அப்புறம் வந்து அட்லாண்டிஸ்னு ஹோட்டலில் கிட்டத்தட்ட 700 பேர் வேலை இழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் எப்படின்னா, Dubai's glittering skyline faces a storm, claims of hotel closures and investor exits spark fears on economic downturn. இப்போ எப்படின்னா, டவுன் டர்ன் அப்படிங்கும்போது எக்கனாமி வந்து அதோட துபாயோட பொருளாதாரம் நேரப்பட்டு கீழே வந்து இறங்கி போய்கிட்டு இருக்கு, அதில் ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடி இருக்கு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, டவுன்ஃபால் ஆஃப் துபாயில் வந்து 450 hotels have shut down in Dubai last week due to the ongoing war. இப்போ இது வந்து வந்திருக்க தகவல் இருக்கு இல்லையா, இது வந்து நேற்று அப்டேட் பண்ண தகவல். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே வந்து வார் நடந்தது. அதனால் 450 ஹோட்டல் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பெருசும் சிறுசும் எல்லா வகையான ஹோட்டலும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் the cash flow has completely dried up, investors are booking their exit. என்னென்னா, அங்கே பணத்தை போட்டு இடத்த வாங்கணும், கட்டடம் கட்டணும், ட்ரேடிங் பண்ணணும், பொருட்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து கைமாற்றி விடணும் அப்படின்னு ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா. அந்த அத்தனை பிஸ்னஸ் பீப்புளுமே அங்கே இருந்து வெளியேறாங்க. அதில் மேபி லட்சுமி மிட்டல் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் நயா ஐலாண்டில் தனியாக வந்து ஒரு தீவே வாங்கி அவர் அங்கே இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனால் அவங்கள என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. என்ன எப்படி பார்த்தாலும் பெரிய பெரிய பண முதலைகள் இம்மிடியேட்டாக டக்குன்னு வந்து முடிவெடுக்க மாட்டாங்க. பட் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து ஈரானோட ட்ரோன் வருது, மிசைல் வருது. அந்த நேரத்தில் உயிருக்கு ஆபத்து வந்து என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து யூகேயில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கான்னு தெரியல. பட் யூகேயில் ஏற்கனவே அவங்க ரெசிடென்ஸ் இருக்குது, அங்கேருந்து மாறி வந்திருக்காங்க, அங்கே இருக்கலாம். இது மாதிரி பெரிய பெரிய பண முதலைகள் ரஷ்யாவிலேருந்து, இந்தியாவிலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, இது பங்களாதேஷ்லேருந்து பெருசாக எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இட்டாலியிலேருந்து, யூரோப்லேருந்து, நிறைய இடங்கள்லேருந்து, அதே மாதிரி யூரோப்புக்கு இங்கேருந்து நிறைய பணம் போய் சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ துபாய்க்கு வந்து பணம் அப்படி எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட் பண்ண ஆட்கள் எல்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு சில தகவலும் இருக்குது. எப்படின்னா, நேற்று முந்தானத்து வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளைட்டு விட ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, கட்டடங்கள் கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எப்படின்னா, அது மாதிரி வீடு கூட்டுறதுக்கு, கழுவுறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்குன்னு பாத்ரூம் கழுவுறதுலேருந்து ஆரம்பித்து சர்வீஸ் நிறையா பண்ணுவாங்க இல்லையா. அது வந்து எப்படின்னா ஹோட்டல்ஸு, இண்டிவிஜுவல் வீடு, அந்த இண்டிவிஜுவல் வீடுகள் எல்லாமே நிறையா க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. லோக்கல் அரப்ஸாக இருக்கட்டும், அப்புறம் யூரோப்பியனாக இருக்கட்டும். அப்போ அங்கே வேலை இல்லை. அப்புறம் அங்கே வேலை பார்த்த ஆட்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 25,000 பேர் வந்து இந்த சர்வீஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடு க்ளீன் பண்ணுறது, காரை க்ளீன் பண்ணுறது, அந்த சர்வீஸில் இருந்தாங்கன்னா அந்த 25,000 பேரில் 15-20,000 பேருக்கு வேலை இல்லை. அதே மாதிரி பில்டிங் கட்டுறாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதில்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் லட்சக்கணக்கான பேருக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து டுடே தேர் ஐகானிக் ஹோட்டல் புர்ஜ் அல் அரப். அப்போ டுடே அப்படின்னா இது பழசு. ஆக்சுவலாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே புர்ஜ் அல் அரப் வந்து 18 மாதத்துக்கு க்ளோஸ் பண்ணுறோம். எவ்வளோ மெயின்டெனன்ஸுக்கு. அது ஏற்கனவே முன்னாடி வந்து நான் தகவல் சொல்லியிருக்கோம். இது புது தகவல் இல்லை, ஆனாலும் இது ஒரு முக்கியமான தகவல். புர்ஜ் அல் அரபுங்கிறது உலகத்திலேயே டாப் லிஸ்டட் 7 ஸ்டார் ஹோட்டல். வேறு 7 ஸ்டார் ஹோட்டல் இருக்கலாம். இப்போ நம்ம ஊரில் ஐடிஎஸ் கிராண்ட் வந்து 7 ஸ்டார் சொல்கிறாங்க. ஆனால் புர்ஜ் அல் அரபு மாதிரி 7 ஸ்டார் ஹோட்டல், அதோட ரேட் இருக்கு இல்லையா, இப்போ டாரிஃபு, தங்குறதுக்கான ரேட்டு, அது வந்து நம்பர் 1 உலகத்தில் அப்படி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு டாப் ரேஞ்ச் ஹோட்டல். அது வந்து 18 மாதம் க்ளோஸ் பண்ணுறாங்க. காரணம், அந்த சுபத்தில் மேலே வந்து வந்த மிசைல் அடிபட்டு அதில் உள்ள பார்ட்ஸ் வந்து இங்கே கீழே விழுந்து
கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு இல்லையா, அந்த டேமேஜாக இருக்கட்டும், அல்லது இந்த நேரத்தில் யாரும் தங்குறதுக்கு ஆள் இல்லை, அப்புறம் வந்து ஆள் இல்லாத டிக்கெட்டில் யாருக்கிட்ட டீ ஆத்துற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து அங்கே ஹோட்டல் வந்து 18 மாதத்துக்கு வந்து மூடி வைக்கிறாங்க. மேபி அது வந்து 18 மாதங்கிறது அது உள்ளுக்குள்ளே நிறைய மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலேன். அதுக்கப்புறம் வந்து இப்போது ஈரான்லேருந்து அடுத்த கட்ட ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஹர்மோஸ் டென்ஷன்ஸ் ரிட்டர்ன். இது நம்ம வந்து ஹர்மோஸில் டென்ஷன் ரிட்டர்ன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வருது. எப்படின்னா, ஈரான் ரீஇம்போசஸ் ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல். இதில் ஈரான்ஸ் சென்ட்ரல் மிலிட்ரி கமாண்ட் செட் இட் வில் ரெஸ்யூம் ஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மோஸ், reversing an earlier easing of restrictions during talks with the United States, in a move that could again disrupt global shipping and energy flows. எப்படின்னா, இது வந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கலேன், அந்த பேச்சுவார்த்தை அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ திரும்ப நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பெருசாக பேசியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து ஒரு பத்திரிக்கை இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப நீண்ட நாளைக்கு அப்புறம் அங்கே ஹர்மோஸ் வழியே ஆயில் டேங்கர்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு விஷயத்தை டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. அங்கே இத்தனை மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆயில் டேங்கர் இங்கே இருந்தெல்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா இது வந்து இஸ்ரேலுக்கு ஏன் முக்கியம்னா, இஸ்ரேலுக்கு தேவைப்படுற ஆயிலும் வந்து உள்ளேருந்து வரணும். ஸோ அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிற நேரத்தில் அடுத்த கட்டமாக ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் வந்து வெஸ்ட் பேங்க் ஏரியா, அதாவது எப்படின்னா பாலஸ்தீன், நம்ம ஏற்கனவே இஸ்ரேலை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இஸ்ரேல் வந்து இப்படி ஒரு குறுக்க அப்படி அந்த மாதிரி ஒரு நாடு அப்படின்னா, இதுலேருந்து சென்ட்ரலில் அப்படி குறுகி போய் அப்புறம் ஒரு பெண்ணோட இடுப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன், ஆணோட இடுப்பு மாதிரி அப்படி குறுகி போய் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த சைடில் வந்து காசா, இந்த சைடில் ஒரு பெரிய ஏரியா வந்து வெஸ்ட் பேங்க், மேற்கு கரை அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் நாங்கள் டெரரிஸ்ட்டை வந்து உள்ளே இருக்காங்க, அவங்கள போய் நான் வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. இது ஏற்கனவே நாம் வந்து முன்னாடி இருந்து சொல்லிகிட்டே இருக்கிறது தான். எப்படின்னா, நெதன்யாகு கை வந்து துரு அரிச்சுக்கிட்டே இருக்கும் போல இருக்குது. அந்த ஆளுக்கு வந்து சும்மாவே இருக்க முடியாது. காரணம், இந்த 10 நாள் லெபனான் கூட சீஸ்ஃபயர் சைன் பண்ணாங்க இல்லையா, சைன் பண்ணி 10 நாள் சும்மா இருந்தால் உடனே வந்து இஸ்ரேல் கோர்ட் என்ன செய்வாங்கன்னா, நெதன்யாவுக்கு வந்து ட்ரையல் வச்சுருவாங்க, வந்து என்கொயரி கூப்பிட்டு வந்து அவர் மேலே ஏற்கனவே சார்ஜஸ் நிறையா இருக்குது, ஊழல் சார்ஜ் இருக்குது, வேறு ஏகப்பட்ட அந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ண சார்ஜ் இருக்குது, நிறைய வந்து அவர் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இந்த சண்டையை வச்சு தான் அந்த குற்றச்சாட்டுக்கு போய் கோர்ட்டுக்கு போகாமல் தவிர்த்துட்டே வர்றாரு. இப்போ ஈரானோட போர் நிறுத்தம் 15 நாள் நிறுத்தம் வந்ததுக்கப்புறம் திடீர்னு வந்து ஈரான் போர் நிறுத்தம் 15 நாள் வந்துருச்சு. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு பார்த்துட்டு பக்கத்தில் ஹிஸ்புல்லா வந்து வர்றாங்க, நாங்கள் இங்கே அடிக்க போகிறோம்னு அங்கே அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே வந்து ஒரு 10 நாள் போர் நிறுத்தம், அது வந்து அமெரிக்கா வந்து பாவப்பட்டு சொல்லி ஓகே அப்படின்லாம் இல்லை. அது என்ன அப்படின்னா, இங்கே ஹர்மோஸ் வந்து நாங்கள் திறந்து விடணும் அப்படின்னா இஸ்ரேல் அங்கே அடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அப்போ வந்து இஸ்ரேல் வேறு வழி இல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லி அங்கே 10 நாள் நிறுத்தினாங்க. ஸோ 10 நாள் நிறுத்திட்டாங்கன்னா இப்போ உடனே வந்து இவருக்கு நம்ம நெதன்யாவுக்கு என்ன ஆகும், இது வந்து அடுத்த ட்ரையல் வந்துருமே. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, நான் ஏற்கனவே நம்ம சொன்னது தான், காசால இப்போ அடிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, நிறைய என்ன அடித்து முழுகி கிடக்கு. இப்போ வெஸ்ட் பேங்கில் நாங்கள் டெரரிஸ்ட்டை வந்து தேடி போகிறோம், அங்கே போய் நான் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு அங்கே 4 குண்டை போட அடிக்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆளுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து எதிர்காலம் அப்படின்னு சொல்லி இப்போ பிரச்சனை வந்து வெஸ்ட் பேங்க் கொண்டு வந்து சேர்க்குறாரு. ஸோ இது ஒரு பக்கம். இதெல்லாம் முடிஞ்சது போக இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியா கழுத்தில் கத்தி வந்து தலைக்கு மேலே கத்தி ஒரு தொங்கிட்டு இருக்கு. என்ன கத்தி? அது வந்து அமெரிக்கா அப்படின்ற பேரில் ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு இந்தியா மேலே. என்ன, வர 20ஆம் தேதியோட இந்த 30 நாள் ஃப்ரீ பண்ணி விட்டுருந்தாங்களா, ரஷ்யாவிலேருந்து ஈரான்லேருந்து எங்கேருந்து வேணாலும் எவ்வளோ வேணாலும் ஆயில் வாங்கிக்கங்க, ஒரு கட்டுப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தது. அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம், ரினியூவ் பண்ண மாட்டோம், அப்படியே அப்ரப்டாக வந்து ரஷ்யாவிலேருந்து ஈரான்லேருந்து ஆயிலை வந்து வாங்கக்கூடாது, கட் பண்ணணும் அப்படின்னு இந்தியாவுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி கட் பண்ணால் இந்தியா கதி அதோகதி. இன்னைக்கு இந்தியா கையில் ஏற்கனவே ரிசர்வ் கொஞ்சம் இருக்கட்டுமே, ஒரு 20 நாளைக்கு 25 நாளைக்கு வந்து இன்னும் ரிசர்வ் இருந்தால் கூட
அங்கே கட் பண்ணால் அவ்வளோதான், மலமலம் குறைஞ்சிரும். இங்கே பேச்சுவார்த்தை வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வெற்றி அடையாது. ஏன்னா முக்கியமான விஷயமே அந்த என்ரிச்டு யுரேனியம், அது முதலே ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி தான். அதை வந்து யாருக்கும் தரமாட்டோம் அப்படின்னா பேச்சுவார்த்தை ஸ்ட்ரெயிட்டாகவே தோல்வி. அப்போது இங்கே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வரும்போது நீ ரஷ்யாவில் வந்து ஸ்டாப் பண்ணு அப்படின்னா இந்தியா வந்து ஆயிலே கிடைக்காது இந்தியாவுக்கு. அப்போ இந்தியா வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு ஒரு முக்கியமான பெரிய கொஸ்டின் மார்க்கு. இந்தியா இல்லை நாங்கள் ரஷ்யாவில் ஆயில் வாங்குவோம்னு சொல்லி அமெரிக்காவோட பேச்சுக்கு எதிர்த்து நிற்க போகிறாங்களா, அல்லது அமெரிக்கா பேச்சுக்கு உடன்பட்டு வேறு எங்கேயும் வாங்க முடியாமல் நமக்கு வந்து பெட்ரோல் பிரச்சனை வரப்போகுதா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியோட இன்னைக்கு உள்ள செய்தியை வந்து நிறுத்துகிறேன். அடுத்த செய்தியில் வந்து டீட்டெயில் பேசுவோம். நன்றி.